பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலும் உங்களை வேத வார்த்தையோடு சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் உங்களோடு பேசும்படியாய் நினைக்கிற வார்த்தை, கவலைப்படுகிறதுனால் என்ன பலன்? நம் வாழ்க்கையில் அநேக நேரம் நாம் கவலைப்படுகிறோம். எதற்கு கவலைப்படுகிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ சில சூழ்நிலைகள் நாம் முன் போக முடியாமல் நமக்கு எதிராக வந்து நிற்கிற பொழுது நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 25வது வசனம். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? பாருங்க, நம்ம கவலைப்படுகிறதுனால நம்முடைய சரீரத்தில் ஒரு அளவை கூட கூட்ட முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா அது நம்ம வாழ்க்கையில் நடக்காது என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த கவலையெல்லாம் மறந்துட்டு நம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும்படி வேதம் நம்மை இன்னைக்கு அறிவுரை கூறுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம் வாழ்க்கையில் நம்மை கவலைப்படுத்தி நாம் சோர்ந்து போகும்படி அநேகர் நமக்கு எதிராய் திட்டங்களை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு என்னையும் உங்களையும் குறித்து நினைக்கிறது, உங்களுடைய கவலையாக இருப்பதற்கு அல்ல, நீங்கள் சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு இருக்கும்படி தான் ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறார். ஆனால் நம் வாழ்க்கையில் நாம் எதை குறித்தும் நம் கவலை, எதையோ குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஏதோ நம் வாழ்க்கையில் இழந்து போன அனுபவத்தை அநேக நேரங்களில் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்படாத, எல்லாற்றிற்கும் மேலாக உன்னுடைய கவலைகளை மாற்றுகிறவர் உன்னோடு இருக்கிறபடியினால் உன் கவலைகளை எல்லாம் மறந்து நீ சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு இருக்கும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம் வாழ்க்கையில பாருங்க, நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போக பண்ணுகிறது இந்த கவலை தான். நம்முடைய முன்னாடி நமக்கு ஒரு ஸ்டெப்பு வைக்க முடியாம நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறது இந்த கவலை தான். நம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழக்க செய்கிறது இந்த கவலை தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, கவலைப்படுவதனால் உன்னுடைய சரீரத்தின் ஒரு அளவை கூட்ட உன்னால் முடியாது. அதனால நீ கவலைப்படாத, எல்லாத்திலையும் சந்தோஷமாயிரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய காரியங்களை எல்லாம் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். நாம் விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் இருந்து கவலைகளை எல்லாம் மறந்து சந்தோஷமாக வாழ்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி விரும்புகிற ஆசைப்படுகிறீங்க? உங்களை கவலைப்படுத்துகிற விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கிற காரியங்களையும் சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனையும் நாம் உண்டு பண்ணுவோம்னா நம் வாழ்க்கையில சிலதை சாதிக்க முடியும், சிலதை நாம் சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை குறித்தும் அப்படி நினைக்கிறார். அதனால யாராவது என் முன்னாடி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கவலையோடு இருக்கீங்களா, வேதனையோடு இருக்கிறீங்களா, ஏதாவது பிரச்சனையில இருக்கிறீங்களா, ஏதாவது பாரத்தோடு இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கவலை எல்லாம் விட்டு விடு, நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் அப்படி சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் சந்தோஷத்தோடு தேவனோடு கூட இந்த நாளை நாம் தொடங்குவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வருத்தத்தோடு கவலையோடு ஆண்டவரே சில சூழ்நிலைகளை கொண்டு வந்து இவர்களை மன உளைச்சலுக்குள் ஆளாக்குகிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் விலகி பூரண சந்தோஷமும் சமாதானமும் இவர்களுடைய வாழ்வில் ஆண்டவரே நீர் கொடுக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். உமது நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.